பராசக்தி 2வது நாள் எப்படிப்பட்ட வசூல்? முதல் நாள்ல இருந்து 2வது நாள் பெரிய அளவுல அப்படியே ஹோல்டு பண்ணியிருக்கா? இல்ல பெரிய அளவுல டிராப் இருக்கா? இன்க்ரீஸ் இருக்கா? அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரியே ராஜா சாப் நேத்து 3வது நாள் கலெக்ஷன் எப்படி இருக்கு? அப்புறம் துரந்தர் இப்போ வரையுமே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. சிறை நேத்து கூட ஒரு நல்ல கலெக்ஷன். இன்னும் சில படங்களோட வசூல பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, கேஜிஎஃப் தான். கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் பார்ட் தான். ஸோ அதை கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அதில் முதல் 5 பேர் வில்லன் 60 கேமிங், தி லைப்ரரி ஃபிலிம்ஸ், நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், முகமது நாசர், ராஜா. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. அவத்தார் ஃபயர் அண்ட் டேஷ் நேற்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. இந்தியாவில் நேற்று 24வது நாள் 2,37,00,000, டோட்டலாக 241,84,00,000. உலகம் முழுக்க இந்த படம் 1.23 பில்லியன் US டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது 11,000 கோடிக்கு மேலே இந்த படம் வசூல் பண்ணியிருக்குங்க. ஆனால் அவத்தார் இதுக்கு முந்தைய பாகம் 2 பாட்டுமே 2 பில்லியனுக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுலேயும் ஒன்று இன்ன வரையுமே உலகத்தோட ஹையஸ்ட் கிராசர்ல முதல் இடத்துல இருக்கு. 2.9 பில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணி அவத்தார் ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ துரந்தர் நேற்று 38வது நாள் இந்தியாவில் 7 கோடி, உலகம் முழுக்க 8,85,00,000 பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. 966 கோடியே 10 லட்சம் இந்தியாலையும், 1,652 கோடியே 41 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 270 கோடி பட்ஜெட். அப்புறம் கிராந்தி ஜோதி வித்யாலயா மராத்தி மத்தியம் அப்படிங்கிற மராத்தி படம் நேற்று 11வது நாள் சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. 2,39,00,000. டோட்டலா இந்த படம் 12,14,00,000. வெறும் 2 கோடி தான் பட்ஜெட். பெரிய பிளாக் பஸ்டருங்க இந்த படம். சர்வம் மாயா அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 18 கேரளால 2,77,00,000, உலகம் முழுக்க 3,80,00,000. 64,58,00,000 கேரளாலையும், 128,48,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா பெரிய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் சிறை நேற்று 18வது நாளுமே செம்மையா ஹோல்டு பண்ணி வச்சிருக்குங்க. தமிழ்நாட்டில் 48 லட்சம், உலகம் முழுக்க 55 லட்சம். 24 கோடியை கடந்திருக்கு தமிழ்நாட்டில், உலகம் முழுக்க 27 கோடியே 28 லட்சம். வெறும் 5 கோடி தான் பட்ஜெட். வசூல் ரீதியா பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு சிறை. அப்புறம் ராஜா சாப் நேற்று 3வது நாள் எப்படிப்பட்ட ஒரு வசூல் அப்படின்னா, ஆந்திரா தெலுங்கானால 16 கோடியே 44 லட்சம், தமிழ்நாட்டில் 40 லட்சம், கர்நாடகால 2 கோடியே 55 லட்சம், கேரளால 4 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 6 கோடி, ஓவர்சீஸ்ல 3 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 29 கோடியே 28 லட்சம். ஸோ டே 1-ஓட டே 2 ஒரு பெரிய டிராப் இருந்தது. இப்போ டே 2ல இருந்துமே டே 3 டிராப் இருக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய பிக்கப் இருந்திருக்கணும். ஸோ டோட்டலா ராஜா சாப் ஆந்திரா தெலுங்கானால 97 கோடியே 89 லட்சமும், தமிழ்நாட்டில் 2 கோடியே 52 லட்சம், கர்நாடகால 13 கோடியே 25 லட்சம், கேரளால இந்த படம் 47 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 19 கோடியே 80 லட்சம், ஓவர்சீஸ்ல 36 கோடியே 79 லட்சம், உலகம் முழுக்க 170 கோடியே 72 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 400 கோடி பட்ஜெட். ஸோ இந்த படத்துக்கு வேணா பிக்கஸ்ட் ஓப்பனிங் ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு போடலாம். ஆனா இந்த படம் மேபி எண்ட் ஆஃப் த டேல, எண்ட் ஆஃப் த கலெக்ஷன்ல பிக்கஸ்ட் ஃபிளாப் ஆஃப் த ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு முடிகிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு இந்த படத்தோட கலெக்ஷன். மேபி சங்கராந்தியில ஏதாவது பெரிய லெவல, ஏன்னா ஹாலிடேஸ் இருக்குல்ல, ஏதாவது பிக்கப் ஆகுதான்னு பார்ப்போம். அப்புறம் பராசக்தி நேற்று 2வது நாள் எப்படிப்பட்ட ஒரு வசூல், டே 1ல இருந்து ஒரு ஹோல்டு இருக்கா இல்லையாங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் 10 கோடியே 47 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 45 லட்சம், ஓவர்சீஸ்ல 6 கோடியே 73 லட்சம், உலகம் முழுக்க 18 கோடியே 89 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இது 2வது நாள் இந்த படத்துக்கு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. சூப்பரா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. முக்கியமா தமிழ்நாடு, ஓவர்சீஸ் 2 இடத்துலையுமே. மற்ற ஸ்டேட்ஸ்ல பெரிய அளவுல பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னாலுமே தமிழ்நாட்டிலையும் ஓவர்சீஸ்லயும் ஃபர்ஸ்ட் டேல இருந்து செகண்ட் டேக்கு பெரிய அளவுல டிராப் இல்லை, நல்லாவே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. சூப்பர் கலெக்ஷன். ஸோ பராசக்தி ஓவர்சீஸ் பிரேக்கப்பை பார்த்துருவோம். 2 நாள் கலெக்ஷன். யூகே அயர்லாண்டில் 125K பவுண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. 1 கோடியே 48 லட்சம். நார்த் அமெரிக்காவில் 510K US டாலர்ஸ், 4 கோடியே 57 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல 450K US டாலர்ஸ், இது 4 கோடியே 3 லட்சம். ஆஸ்திரேலியால 222K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், இது 1 கோடியே 33 லட்சம். மலேசியால 1.11 மில்லியன் மலேசியன் ரிங்கிட்ஸ், இது 2 கோடியே 46 லட்சம். யூரோப்ல 125K ஈரோ கரன்சி கலெக்ட் பண்ணியிருக்கு. 1 கோடியே 30 லட்சம்.
இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 157K US டாலர்ஸ், 1,40,00,000. 1.85 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் 2 நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு. சரியான கலெக்ஷனுங்க. 16,58,00,000 இந்த படம் ஓவர்சீஸ்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பராசக்தி எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னா, தமிழ்நாட்டில் 22,66,00,000, கர்நாடகாவில் 3,19,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,20,00,000, ஓவர்சீஸ்ல 16,58,00,000, உலகம் முழுக்க 43,63,00,000. இந்த படம் 135 கோடி பட்ஜெட், கிட்டத்தட்ட 75 கோடி கிட்ட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. கண்டிப்பா ஒரு 140 150 கோடி வசூல் தேவைப்படுது. இப்போதைக்கு இந்த 2 நாள்ல இந்த படம் சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. கண்டிப்பா வரப்போற நாட்கள்லயும் இந்த படம் வீக் டேஸ்லயும் சரி, ஹாலிடேஸ்லயும் சரி பெரிய கலெக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கு. பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்க, உங்க எத்தனை பேருக்கு படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு 6 இயர்ஸ் ஆஃப் ஆல வைகுண்டபுரம்லு இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் மட்டும் கொஞ்சம் தள்ளி ஒரு 2 மாசம் இல்ல 1 மாசம் தள்ளி வந்திருந்தாலே இந்த படம் பெரிய அளவுல தோல்வி படமா அமைஞ்சிருக்கும். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆன டைம் அப்படி. கோவிடு இங்க அந்த லாக்டவுன்லாம் போடுறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த படம், அதாவது மார்ச்ல போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஜனவரில ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஜனவரி 12, 2020 இந்த படம் அப்ப ரிலீஸ் ஆகி பெரிய சக்கப்போடு போட்டுச்சு. முக்கியமா அந்த புட்ட பொம்மா அப்படிங்கிற பாட்டு அப்படிப்பட்ட ஹிட்டு. இந்த படம் ஆந்திரா தெலுங்கானால 190 கோடியே 65,00,000, கர்நாடகால 23 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 7,85,00,000, ஓவர்சீஸ்ல 37,40,00,000, உலகம் முழுக்க 258,90,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 90 கோடி, 85 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இந்த படம் 144 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, உங்க எத்தனை பேர் ஃபேவரட்னு சொல்லுங்க. ஆக்சுவலா சன் நெக்ஸ்ட்லயே இந்த படம் தமிழ்ல இருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோ என்டர்டெய்னிங்கா இருக்கும் இந்த படம். அப்புறம் இன்னையோட 1 இயர் ஆஃப் மதகஜராஜா. ஒரு படம் 12 வருஷம் கிடப்புல கிடந்தாலும் அந்த படம் என்டர்டெயின் இருக்கு, அந்த படம் என்டர்டெயின் பண்ணும், அதுக்கான குவாலிட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த படம் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான உதாரணமான படமா அமைஞ்சுது. ஒரு 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு, 13 வருஷம் நினைக்கிறேன். 13 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன ஒரு படம் மதகஜராஜா போன வருஷம் இதே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. தமிழ்நாட்டுல 55,74,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2,89,00,000, ஓவர்சீஸ்ல 5,76,00,000, உலகம் முழுக்க 64,39,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 20 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 12,50,00,000. ஆனா ஷேரா வந்தது 34 கோடிக்கு மேல. பெரிய கலெக்ஷன் எடுத்திருந்ததுங்க இந்த படம், பெரிய அளவுல ஷேர் வந்தது. வசூல் ரீதியா பெரிய வெற்றி படம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட்னு சொல்லுங்க. இந்த படம் பெரிய அளவுல வெற்றி ஆனதுக்கு முக்கியமான காரணம் சந்தானம். சந்தானத்தோட காமெடியை நம்ம ரீசெண்ட் டைம்ல மிஸ் பண்றது. அது ஒரு படத்துல தியேட்டர்ல ஒரு புது படமா இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத ஒரு காமெடியெல்லாம் வரப்போகுதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா போய் பார்த்தோம். அதுல நிறைய காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ படமும் நல்லா கலகல, சுந்தர்சி படம் சொல்லவா தேவை, நல்லா கலகலன்னு போச்சு. எல்லாரும் பெருசா கொண்டாடினாங்க. உண்மையிலேயே ஃபேமிலியா போய் பார்த்தாங்க. பெரிய அளவுல வெற்றி படமா அமைஞ்சது மதகஜராஜா. அடுத்ததா இன்னைக்கு 19 இயர்ஸ் ஆஃப் போக்கிரி. தளபதி விஜய் அவர்களோட பயங்கர மாசான ஒரு படம், பிரபுதேவா அவர்களோட இயக்கத்துல வந்த படம். ஸோ போக்கிரி 2007ஆம் ஆண்டு வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமாவே அமைஞ்சது. தமிழ்நாட்டுல 48 கோடி, கேரளால 8.5 கோடி அப்பவே வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4 கோடி, ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்தி பெல்ட் எல்லாம் சேர்த்து 4 கோடி, ஓவர்சீஸ்ல 14,80,00,000, உலகம் முழுக்க 75,30,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி, 40 கோடிக்கு மேல ஷேர் வந்து பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான படம் 14 இயர்ஸ் ஆஃப் நண்பன். தளபதி விஜய் அவர்கள் சங்கர் அவர்களோட கூட்டணியில 3 இடியட்ஸை ரீமேக் பண்றாங்க. பயங்கர ஆக்ஷன் ஹீரோவா இருக்கும் போதே ஒரு ஃபைட் சீன் கூட இல்லாம நம்ம விஜய் நடிச்ச படம் தான் இந்த படம். ஸோ நண்பன் 2012ஆம் ஆண்டு வசூல் ரீதியா இந்த படமும் பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. தமிழ்நாட்டுல 47 கோடியே 45,00,000, ஆந்திரால 10 கோடியே 30,00,000, கேரளால 6 கோடியே 50,00,000, கர்நாடகால 6 கோடியே 40,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல 20 கோடியே 60,00,000, உலகம் முழுக்க 92 கோடியே 30,00,000, பட்ஜெட் 55 கோடி. இந்த படம் கிட்டத்தட்ட 50 கோடி கிட்ட ஷேர் வசூல் ரீதியா பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. 40 கோடி கிட்ட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்தது. ஸோ வசூல் ரீதியா ஒரு தரமான வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.